Welcome to Gomathi Kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது instant gulab jamun mix packet வச்சு இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்டான gulab jamun அதை வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். gulab jamun பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கு அப்படிங்கறத. Gomathi Kitchen subscribe பண்ணாதவங்க subscribe பட்டனை press பண்ணுங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்துல இருக்க bell பட்டனை மறக்காம press பண்ணிக்கோங்க. Gulab jamun செய்யிறதுக்கு நான் இன்னைக்கு MTR brand எடுத்துர்க்கேன். அது வந்து பாத்தீங்க அப்படினா 200 கிராம் அளவுள்ள பாக்கெட் இது. இத ஒரு பாத்திரத்துல போட்டு முதல்ல கட்டிகள் எதுவுமே இல்லாம உடைச்சு விட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறமா தண்ணி ஊத்தி சாஃப்ட்டான சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப வந்து அழுத்தம் கொடுத்து பிசையாம பிசைஞ்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சில மாவு இருக்கணும். இப்போ இந்த மாவு வந்து ஒரு கொஞ்ச நேரம் நம்ம பாகு காய்ச்சற வரைக்கும் சக்கரை பாகு காய்ச்சற வரைக்கும் இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். அது வரைக்கும் காயாம இருக்குிறதுக்காக கொஞ்சமா நெய் எடுத்து மேலே தடவி மூடி வச்சிட்டீங்கன்னா காயாம இருக்கும். இப்போ சக்கரை வந்து நம்ம பாகு காய்ச்ச போறது கிடையாது. அது ஊற வைக்கிறதுக்காக சிரப் செய்ய போறோம். அதுக்கு வந்து 3 கப் அளவுள்ள சக்கரை எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து ஆர்கானிக் சுகர் எடுத்துக்கறனால உங்களுக்கு இந்த கலரா இருக்குது. அதே மாதிரி 3 கப் சர்க்கரைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு ஒரு மிதமான தீயிலே வச்சு சர்க்கரையை முதல்ல கரைச்சிடுங்க. கரைச்சதுக்கு அப்புறமா தீயை வந்து கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சு எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா பிசுபிசுன்னு இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சில இருந்துச்சுன்னா குலாப் ஜாமுன் நமக்கு ஊறதுக்கு ஈஸியா இருக்கும். பாகு பதத்துக்கு போயிடக்கூடாது. இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்துட்டு இதை ஒரு சைடு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம உருண்டைகள் உருட்டி பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து உங்களுக்கு விருப்பத்தை வந்த மாதிரி நீங்கள் உருட்டிக்கோங்க. சின்ன சைஸில் உருண்டைகள் இல்லை ஓவலாக கூட உருட்டிக்கலாம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கிராக் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சாஃப்டான உருண்டைகளாக உருட்டிட்டு நம்ம இப்போ எண்ணெயில் அப்படி இல்லைன்னா நெய்யில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஒரு கொஞ்சம் எண்ணெயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து சூடு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். புகை வர சூட்டில் இருக்கக்கூடாது. ஓரளவு சூடானோனையே வெடிப்புகள் இல்லாத மாதிரி திரும்ப ஒரு தடவை உருட்டிட்டு நீங்கள் உருண்டைகள் சட்டி எவ்வளோ கொள்ளுதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா இது வேகிறப்ப கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகும். இதை அடிக்கடி திருப்பி விடாமல் ஒரு சைடு நல்லா வந்து கோல்டன் கலராக வந்ததுக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கோங்க. அதே மாதிரி தீயை வந்து கூட குறைச்சி வேக வைக்கக்கூடாது. ஒரே தீயிலேயே குலாப் ஜாமுன் இந்த கலரில் பொன்னிறமாக வறுபட்டிருக்கணும். இதை சூடோடையே எடுத்து நம்ம வெது வெதுன்னு இருக்கிற சக்கரை பாகில் சேர்த்துக்கலாம். சக்கரை பாகு பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஓரளவு வெது வெதுன்னு இருக்கணும். வெது வெதுன்னு இருக்கப்ப சூடாக இருக்கிற குலாப் ஜாமுன் போட்டால் நமக்கு சட்டுன்னு ஊறி வந்துடும். இதே மாதிரியே எல்லா குலாப் ஜாமுனையும் வறுத்து நம்ம சக்கரை சிரப்பில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஒரு குறைஞ்சது 1 மணி நேரம்னாவது ஊறணும். ஊறினதுக்கு அப்புறமா எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சுவையான ஜூஸியான குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த குலாப் ஜாமுனை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.